போகிறது வந்து சிக்கன் பரோட்டா பொழிச்சது. அதுக்கு தேவையான சிக்கன் டிஷ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சிக்கன் பரோட்டா பொழிச்சது தெரியணும்னா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில். இதில் மோஸ்ட்டாக இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டாலே ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 1/2 லெமனும் எடுத்து நல்லா பிழிஞ்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இல்லை நார்மலாக வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி போட்டுக்கோங்க. சில்லி முடிஞ்சதும் 1 ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா தேவையில்லை. அது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். மோஸ்ட்டாக அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ தண்ணி எதுவும் தனியாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 2 to 3 minutes எடுத்து கலந்து விடணும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். நம்ம தேவையான சிக்கனை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போது சிக்கன் பரோட்டா பொழிச்சது பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த வாழையிலையை இந்த மாதிரி நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி வாட்டுறோம் அப்படின்னா, நம்ம கிரேவி வைப்போம் இல்லையா, அது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டி எடுத்த இலையில் இந்த மாதிரி ஒரு பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, என்கிட்ட சிக்கன் கிரேவி இருக்கிறதுனால நான் அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட சிக்கன் கிரேவி இல்லைனா நீங்கள் சால்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவியை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் அந்த பரோட்டாவில். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனையும் ஃபுல்லாக அந்த பரோட்டா ஃபுல்லாக வர மாதிரி அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணி சேம் நம்ம இப்போ என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதே சிக்கனை மறுபடியும் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வாட்டின இலையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அதை நல்லா டைட்டாக அந்த நார் வச்சே கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 சைடும் ஈவனாக குக் ஆகணுங்கிறதுக்காக நான் இன்னொரு கடாயை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி அது மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். சிக்கன் பரோட்டா பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.